ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பர்சன்டேஜ் சீரீஸில் ப்ரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சப்ஷன் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நியூ வேல்யூ டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்ட்டு கிவன் வேல்யூ. என்னடா இந்த ஃபார்முலா சொல்கிறாலே ஒன்றுமே புரியலன்னு சொல்லி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நான் சம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ரைஸ் ப்ரைஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை 10%. A family increased their consumption, so expenditure was 20% increase. At the present consumption of the rice is 40 kg. Then find how many kg of the rice did day before. ஓகேவா, நான் இந்த சிம்பிள் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக எழுதுறதுக்கு நான் எழுதலை. ஸோ அதான் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைஸோட ப்ரைஸ் 10% குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி அவங்களோட கன்சப்ஷன், அவங்க யூஸ் பண்ணுறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஓகேவா, இப்போது ப்ரெசண்ட்டாக அவங்க ரைஸு எவ்வளோ கேஜி வாங்குறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா 40 கேஜி வாங்குறாங்க. கொஷினில் என்னென்னா, அப்போது முன்னாடி அவங்க எவ்வளோ கேஜிக்கு ரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்போ இனிஷியலாக நமக்கு 100 இருக்குதுன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே நான் ப்ரைஸ் பற்றி தான் பேசணும். இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகேவா, ஸோ கொஷினில் ரைஸோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100ல் 10% டிக்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன வரும்? 90 வருமா? ஓகேவா, ஸோ அதனால் அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குது அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 20% என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே 120ன்னு வரும். அப்போது இது நம்மளுடைய ஓல்டு வேல்யூ, இது நம்மளுடைய நியூ வேல்யூ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, என்னென்னா நியூ வேல்யூ 120 டிவைடட் பை 90 இன்ட்டு 40. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கேஜி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி 30 கேஜி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இப்படியும் சால்வ் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு 120யா இப்போ 120 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அதோட ப்ரைஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு 90. ரைட்டா, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்போது இவங்க இன்க்ரீஸ் ஆனோடனே இவங்களோட கேஜி 40 கேஜின்னு வாங்கியிருக்காங்க. அப்போ இதோட முன்னாடி உள்ளது தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது நம்ம இதுக்கு நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த சைடு 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த சைடும் நமக்கு என்ன ஆகும்? 3ஆல் தான் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகிடுச்சு. அப்படி இந்த பக்கம் நம்ம 3ஆல் டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம 30 கேஜி போட்டு 3ஆல் டிவைட் ஆயிருமா? ஸோ 30 கேஜி. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ப்ரைஸ் சுகர் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20 kg அண்ட் தென் இட்ஸ் டிக்ரீஸ்டு பை 11%. இஃப் தே பாட் 30 kg பிஃபோர், வாட் வாஸ் த நியூ வால்யூம்? அதாவதுன்னா ஒரு சுகரோட ப்ரைஸ் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஓகேவா, ஸோ அதனால் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 11% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க இனிஷியலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 கேஜிக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ கேஜிக்கு வாங்கியிருப்பாங்க? இதுதான் கொஸ்டின். ஓகேவா, ஸோ 100ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்க சுகரோட ப்ரைஸ் நமக்கு என்ன ஆகுது? 20% நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ 120ன்னு வருமா? இங்கே நமக்கு என்ன 11% அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணால் 89 போட்டுக்கோங்க. 11லேருந்து 100லேருந்து 11 கழிச்சு அப்படின்னா நமக்கு 89 வருமா? இப்போ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இன்ட்டு கிவன் வேல்யூ நமக்கு என்னது 30. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 4 டைம். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 22.5 கேஜி. அப்போது இப்போ அவங்க இந்த 22.5 கேஜிக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சுகரை வாங்கியிருப்பாங்க புதுசாக. இப்போ அந்த ஆஃப்டர் தட் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சக்கப்புறம் அவங்க இவ்வளோ தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதான் அந்த சம். தேங்க்யூ.